ஹலோ, ஹாய் காய்ஸ். இந்த ரெட்டினால் ஷார்ட்ஸ், டைட்னிங் பூஸ்டர், செலமேக்ஸ் க்ரீம் பத்தி தான் இப்போலாம் நான் ரீல்ஸில் நிறைய பார்க்குறேன். இந்த க்ரீம் வந்து இப்போ வந்த க்ரீம் தான். ஸோ, இப்போவே ரிசல்ட் தருதா இல்லையான்னு மட்டும் பார்ப்போம். அண்ட் எனக்கு இது எப்படி ஒர்க் ஆச்சு அதை பற்றி நான் சொல்கிறேன். இதை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது உண்மையாக பொய்யான்னு மட்டும் கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கிறேங்க. இது இப்போ வந்த க்ரீம் தான். ஸோ, எல்லாரும் மாரியே நான் இன்ஸ்டாவும், யூடியூபையும் பார்த்து அந்த க்ரீமை ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லி நானும் க்ரீமை வாங்கிட்டேன். இந்த ரெட்டினால் ஷார்ட்ஸ் க்ரீமை வாங்கி 1 வீக் யூஸ் பண்ணேன். 1 வீக்லேயே யாருக்கும் ரிசல்ட் வராது. அந்த க்ரீமை ஒரு 2 மந்த்ஸ் ஆச்சு நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ரிசல்ட் வரும். பட் நான் 1 வீக்லேயே எனக்கு 3 டேஸ்லேயே ஃபேஸ்க்கு வந்து ரெட் ஸ்பாட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ, ஆனாலும் நான் ஓகே 3 டேஸ் வாடிட்டேன். இன்னொரு 4 டேஸ் வாடிடும் 1 வீக் அப்படின்னு யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸ்டார்டிங் செட் ஆகாது, போக செட் ஆகும் அப்படின்ட்டு. பட் புதுசாக எதை யூஸ் பண்ணாலும் சில பேர்த்துக்கு இப்படி தான் வரும். ஆனால் எனக்கு ரொம்ப வர ஆரம்பிச்சிருச்சு. அதோட நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். எதுக்குன்னு இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ தான் வந்துச்சு. அதுக்குள்ளாட்டி இதுலேயே டூப்ளிகேட்டு ஒரிஜினல் அதுவும் இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ, உண்மையை சொல்லணும்னா இது வந்து எனக்கு ஒர்க் ஆகவே இல்லை. நான் யூஸ் பண்ணதே 1 வீக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 மந்த் கூட கிடையாது. ஆனால் 1 வீக்கே என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ், தாக்கு பிடிக்கலை. எனக்கு ரொம்ப அட்டர் ஃப்ளாப்பான ரிசல்ட்டு தான் தந்துச்சு. ஸோ, நான் என்ன சொல்ல வரேன்டா, இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப்பை பார்த்து ஆசைப்பட்டு வாங்கிடாதீங்க. ஃபேஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். ஒரு வாட்டி அந்த ஃபேஸ் வீணாக போச்சுன்னா அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு ரொம்ப காசு தேவைப்படும். அவ்வளோ ஈஸியாக ஃபேஸ் மாதிரி பழைய மாதிரி வந்துடாது. எதுனாலும் டெர்மட்டாலஜிஸ்ட்டை கேளுங்க. அதே மாதிரி இந்த சென்சிட்டிவாக ஆயில் ஸ்கின் இருக்கவங்களாம் இதை யூஸ் பண்ணாதீங்க. இந்த க்ரீம் இப்போ வந்து க்ரீம் தான். அதுக்குள்ளாட்டி ரிசல்ட் எதுவும் தந்துடாது. இப்போ அமேசான்லேயே விற்கிறாங்க. அது உண்மையாக பொய்யா, அது டூப்ளிகேட் ப்ராடக்டா, உண்மையான ப்ராடக்டான்னு தெரியாது. ஸோ, எதுவுமே நீங்கள் வீடியோஸ் பார்த்து அதை பார்த்து வாங்கிடாதீங்க. நான் வந்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் சொல்கிறேன். எதுக்குன்னா எனக்கு ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின். ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண ஃபேஸ் வந்து ரெட் நர்வ்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். சிவப்பு கலரு நரம்பு இதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் தெரிஞ்சால் பர்மனெண்ட்டாக போகாது. லேசர் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணணும். ஸோ, நான் வந்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் சொல்கிறேன். அண்ட் நான் அந்த க்ரீமை யூஸ் பண்ணி என் ஃபேஸ்க்கு இந்த ரெட் ஸ்பாட்ஸ் மாதிரி, சிவப்பு கலரில் பிம்பிள் மாதிரி சிறுசாக வர்றது, இதெல்லாம் நான் வந்து ஃபோட்டோவாக வச்சுருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வந்து இது சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு செட் ஆகாது. இந்த க்ரீம் இப்போ தான் வந்தது. யாருமே யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் யூஸ் பண்ணவே வேணான்னு தான் சொல்லுவேன். நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்டை போனால் அது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய்.